ஸோ ஜென்ரலாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஸோ அதை பற்றின பேசிக்ஸ் நீங்கள் எஸ்டர்டே லைட்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம கொஞ்சம் டெப்த்தாக வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம ஏன் வரோம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம். இப்போ உங்களுக்கான காரணம் வந்து ஒரு செகண்டரி இன்கம் ஆர் ஒரு பேசிவ் இன்கம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசன் இருக்கலாம். எனக்கு சம்திங் இதுலேருந்து எனக்கு கிடைச்சா பெட்டராக இருக்கும், ஒரு சேஃபர் சைடில் நான் பண்ணலான் இருக்கேன், ஸோ அதனால நான் ஈக்விட்டியை சூஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான் ஆன்சர்ஸாக இருக்கும் நிறைய பேத்துக்கு. ஏன்னா டே ட்ரேடிங் பண்ணுறது வந்து ரிஸ்கி, ஸோ பெட்டரை வந்து ஸ்டாக் சைடு போகலாம் அப்படின்றது தான். ஸோ ஸ்டாக்ஸ் நீங்கள் பிக் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல ஆப்ஷன். அதில் நிறைய அட்வான்டேஜஸுமே இருக்குது. என்னென்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன் டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கம்பெனி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் பார்க்குற விஷயங்கள், இந்த ஒரு கிராஃப்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை இண்டிகேட் பண்ணுற கிராஃப் இது, சரிங்களா? இது வந்து ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஒரு டூல்ஸ். ஓகே, நம்ம இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் எவ்வளோ ப்ரைஸ் இன்னைக்கு இங்கே ஏறி இருக்கு இறங்கி இருக்கு, ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நம்பர்ஸாக இல்லாமல் ஒரு பிக்டோரியல் ஒரு சார்ட் வடிவத்தில் நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இதை வச்சு நம்ம அனாலிசிஸ்லாம் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ நம்ம என்ன மாதிரி அனாலிசிஸ்லாம் பண்ணுவோம் அப்படின்னா, ரெண்டு விதமான அனாலிசிஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்றது ஒரு கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஸோ நாலேஜ் அபவுட் அ கம்பெனி, நாலேஜ் அபவுட் கம்பெனி அப்படின்னு வச்சுப்போம். அது என்ன நாலேஜ் அபவுட் கம்பெனி அப்படின்னா, ஸோ அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே ஏன் வராங்க, ஸோ இதில் அவங்களுடைய ஷேர்ஸ் எல்லாம் விற்றுட்டு அது மூலயமா சம் அமௌண்ட்டை ரெடி பண்ணி அந்த அமௌண்ட்டை அவங்க கம்பெனியில் அகைன் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இங்கே அவங்க விற்கிறது மூலயமா அவங்களுக்கு அமௌண்ட் வருது, அதை வச்சு கம்பெனியை டெவலப் பண்ணுறது மூலியமாகவும் எக்ஸ்ட்ரா இன்கம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸ் இருக்குது, பிராண்டிங், ஸோ நிறையா விஷயங்கள் இருக்குது, ஓகேங்களா? இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ஒரு கம்பெனியோட ஆஸ்பெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஸோ அவங்க எவ்வளோ கடன் வச்சுருக்காங்க, அந்த கடன்லாம் ரீபே பண்ணுறாங்களா இல்லையா, அவங்களோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குது ஆனுவலி, சேல்ஸ் எப்படி இருக்குது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் வரும். ஒரு ஸ்விங் ட்ரேட், ஒரு ஈக்விட்டி நீங்கள் பண்ண போறீங்க, ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஃபண்டமெண்டலி அந்த கம்பெனி வந்து நல்லா இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம அதை ஒரு பர்டிகுலர் டியூரேஷனுக்கு ஹோல்டு பண்ண போறோம் இல்லையா, ஒரு 6 மாசமோ இல்லை ஒரு வருஷமோ அதை ஹோல்டு பண்ண போறோம். அந்த டியூரேஷனுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகே, ஸோ நம்ம சாதாரணமாக ஏதோ ஈஸியாக ஒரு மேனிப்புலேஷன் நடக்கக்கூடிய கம்பெனியை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் என்டிட்டி வந்து அந்த கம்பெனியை ஜஸ்ட் ரூல் பண்ணி அவங்க நினைக்கிற மாதிரி மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம ரேண்டமாக ஸ்டாக்ஸ் வந்து பிக் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட எல்லா விஷயங்களையும் நம்ம ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கம்பெனியை நம்ம பிக் பண்ணணும், ஓகேங்களா? இந்த கம்பெனியை நம்ம ஸ்விங் ட்ரேடுக்கு எடுத்துக்கலாம், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதை சூஸ் பண்ணலாங்கிறத ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வச்சு தான் நம்ம தெரிஞ்சுப்போம். ரெண்டாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்றது எங்க பண்ணுவோம்னா, இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா சார்ட்ஸ், இந்த சார்ட்ஸ்ல தான் வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ அது என்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னா, ஸோ அந்த கம்பெனி இப்போ கரண்டா என்ன ப்ரைஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 913 rupees. ஸோ இந்த சார்ட்ல ரைட் சைட்ல இருக்கிறது ப்ரைஸ், ஓகேங்களா? அந்த ஷேர், ஒரு ஷேரோடைய வேல்யூ இங்கே உங்களுக்கு ரைட் சைட்ல டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. பாட்டம்ல இருக்கிற நம்பர்ஸ் என்ன அப்படின்னா டைம் லைன். ஓகே, இன்னைக்கு டேட் இப்போ 13ஆம் தேதியில ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்றத இந்த சார்ட் வந்து நமக்கு சொல்லுது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம எடுத்து பார்க்கலாம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் சார்ட்னு சொல்லுவோம். ஏன்னா இது கேண்டில் வடிவத்தில் இருக்கிறதுனால இதை கேண்டில் ஸ்டிக் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றிலாம் ஆல்ரெடி ஐடியா இருக்குங்களா, எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஸோ எங்கேயாவது யாராவது இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி கேண்டில்ஸ், புல்லிஷ் கேண்டில், பேரிஷ் கேண்டில்ஸ் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனி ஐடியா? எஸ், ஓகே. மற்றவங்களுக்கு? ஓகே, அகல்யா அண்ட் வேலுசாமி, உங்க ரெண்டு பேர்த்துக்கும் கேண்டில்னா என்ன, அட்லீஸ்ட் நான் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்ல அப்படின்றது. ஓகே, நோ ஐடியா, ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றத இந்த சார்ட்ல தான் நம்ம பண்ணுவோம்னு சொன்னேன். எதை வச்சு பண்ணுவோம் அப்படின்னா,
ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு வாங்க முடியாது அந்த ஸ்டாக்கை. இந்த ஸ்டாக்கை தான் வாங்க போறோம், இந்த கம்பெனியை தான் நம்ம வாங்க போறோம்னு முடிவு பண்ணிட்டோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் படி இந்த கம்பெனியை தான் வாங்க போறோம்னு முடிவு பண்ணிட்டோம். எப்போ வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை டிசைட் பண்றது இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ அது நம்ம சார்ட்ல வந்து டிராயிங்ஸ்லாம் ட்ரா பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம முடிவு பண்ணுவோம். இப்போ வாங்கலாம், இப்போ வாங்கினா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. ஸோ நீங்க இங்க பார்த்துட்டு இருக்க லெஃப்ட் சைடு இருக்கிற ஐகான்ஸ் எல்லாமே என்னன்னா ஒரு டிராயிங் டூல்ஸ். இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுவோம்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அண்ட் ரெண்டாவது விஷயம் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ எப்போ வாங்கணும் அப்படின்றது இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா எங்க அனலைஸ் பண்றது, எப்படி பண்றது? ஸோ அதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. வெப்சைட்ஸ் இந்த சென்ஸ் அந்த ஃபேக்டர்ஸ்லாம் சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியோட ஃப்ளோ வந்து பார்க்கலாம். இப்போ அந்த கம்பெனி வந்து எப்படி உள்ள வராங்க, அவங்க எப்படி அவங்களோட ஷேரை வந்து வித்துட்டு எப்படி அமௌண்ட் ரெடி பண்றாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சம் கம்பெனி எக்ஸ்ன்னு வச்சுப்போம், ஓகேங்களா. எக்ஸ்ன்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ அந்த கம்பெனிக்கு ஒரு 10 கோடி ரூபாய், அது 10 கோடின்றது ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஸோ 10 crores அப்படின்ற ஒரு டிமாண்ட் இருக்கு. டிமாண்ட் இந்த சென்ஸ் அவங்களுக்கு 10 கோடி தேவை. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் இருக்கும் இல்லையா, இப்போ இவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டாங்க, இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அப்போ அந்த கம்பெனி உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா அவங்களுடைய ஷேர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம வந்து வாங்குறோம். அஸ் அ ரீட்டைலரா நம்ம வாங்குற ஷேர் எல்லாமே எங்க இருந்து வாங்குறோம் அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். இப்போ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சஸ்ல இந்த கம்பெனி ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அங்க அவங்க ஷேர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஷேர்ஸை நம்ம பணம் கட்டி வாங்குறோம். ஸோ வாங்கிட்டு அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ அது போக நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். அதெல்லாம் செகண்டரி. ஓகே, ஸோ இப்போ இந்த கம்பெனிக்கு ஒரு 10 கோடி தேவை. இவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு 10 கோடி முழுசா ஒரே ஆள்கிட்டே கொடுக்க மாட்டாங்க. இவங்க ஷேரை வந்து இப்போ ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி ஸ்பிளிட் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து 10 கோடி வேணுமா, ஒரு ஷேரோட மதிப்பு 10 ரூபா அப்படின்னு வைக்கிறாங்க. ஓகே, ஸோ 10 rupees, ஒரு ஷேர் 10 rupees. அப்போ எவ்வளோ ஷேர்ஸ் வந்து அவங்க மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, 1 crore ஷேர்ஸ். கரெக்டா. ஸோ 1 கோடி ஷேரை வந்து 10 ரூபாய்க்கு செல் பண்றாங்க. அந்த 1 கோடி ஷேரும் சேல் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு 10 crores கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த 10 கோடி தேவை அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, ஷேர் மார்க்கெட்ல இருந்து இந்த கம்பெனிக்கே 10 கோடி தேவைன்னு இருக்கு இல்லையா, அதோட பேர் என்ன சொல்லுவோம்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லுவோம். ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டெக்னிக்கல் வேர்டு. இது என்னன்னா இந்த 10 கோடி அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்றோம் இல்லையா, டெக்னிக்கலா சொல்லணும்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். அப்போ ஒவ்வொரு கம்பெனிக்கும் இந்த மாதிரி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா. ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த கம்பெனியுடைய ஷேரை விற்கிறது மூலியமா அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸோ இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை வச்சு நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் 3 வெரைட்டியா பிரிக்கலாம். ஒன்னு வந்து லார்ஜ் கேப், ஸோ ரெண்டாவது மிட் கேப், மூணாவது வந்து ஸ்மால் கேப்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்ட்டு 3 விதமா நம்ம ஸ்டாக்ஸை பிரிக்கலாம். நான் ஏன் இதை மட்டும் வச்சு பேசுறேன் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம ஒரு ஃபில்டர் கண்டிஷனா வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸையும் நம்ம போயிட்டு ட்ரேட் எடுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா. நான் என்ன சொன்னேன், ஃபண்டமெண்டலி அந்த ஸ்டாக்கை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஃபேக்டர்ஸை நம்ம கண்டிஷனா கொடுப்போம். இந்தந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனா எனக்கு வந்து கம்பெனிஸை ஃபில்டர் பண்ணி கொடு அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் மூலியமா நம்ம பண்ண போறோம். அதெல்லாம் நீங்க அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் அப்போல்லாம் பார்க்கலாம். இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பொறுத்து ஏன் இப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஒரு கம்பெனிக்கும் ஒரு விதமான டிமாண்ட் இருக்கு. இப்போ நான் 10 கோடின்னு சொல்றேன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு 10,000 கோடி டிமாண்ட் இருக்கலாம், 20,000 கோடி டிமாண்ட் இருக்கலாம் மார்க்கெட்ல இருந்து. ஸோ அந்த மாதிரி 20,000 கோடிக்கும் அதிகமா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சிருக்க கம்பெனியை லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லுவோம். 5,000 கோடியிலேருந்து 20,000 கோடி வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருந்தால் அதை மிட் கேப்னு சொல்லுவோம். ஸ்மால் கேப் அப்படின்றது 5,000 கோடியை விட கம்மியான மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கிற கம்பெனிஸ்.
ஸோ இப்படி பிரிக்கும் போது நம்ம ப்ரிஃபரன்ஸ் யாருக்கெல்லாம் கொடுப்போம்னா இந்த லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப்புக்கு தான் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம். ஏன்னா கேஷ் ஃப்ளோ அங்கே அதிகமாக இருக்குங்கும் போது நமக்கு கொஞ்சம் கம்பெனி ஸ்டேபிளா இருக்கும். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம், லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப்பை சூஸ் பண்ணுவோம். அதுக்குன்னு ஸ்மால் கேப்ல இருக்கிற எல்லா கம்பெனியுமே மோசமான கம்பெனின்னு அர்த்தம் கிடையாது. அதுலயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இருக்கும். ஏன்னா புதுசா ஆரம்பிச்சு வளர்ந்து வர கம்பெனி எடுத்ததுமே 20,000 கோடி அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ரேஞ்சையும் கிராஸ் பண்ணி தான் வருவாங்க. ஸோ ஸ்மால் கேப்லயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து இருக்கும். பட் நம்ம கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் கம்பெனிஸை வந்து ஃபில்டர் பண்ண போறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு மணி கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு வெப்சைட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் வெப்சைட் வந்து இருக்கும். நம்ம ஸ்டாக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஃபினான்ஷியல் பேஸ்டு நியூஸ் ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய சைட்ஸ் இருக்கு. ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது இங்க மணி கண்ட்ரோல் அப்படின்ற சைட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து எம்ஆர்எஃப் அப்படின்ற கம்பெனி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டா? எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்றத விட பிரபலமான கம்பெனி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? எம்ஆர்எஃப் அப்படின்றது மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்டரி. ஸோ அது ரொம்பவே என்ன சொல்றது, லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டயர்ஸ் இன் இந்தியா. ஓகே, ஸோ இங்க நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் இந்த சர்ச் பார்ல போயிட்டு எம்ஆர்எஃப் அப்படின்னு டைப் பண்ணேன். எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த சஜஷனை நான் சூஸ் பண்ணதுமே எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல என்ன இருக்கும்னா, இந்த எம்ஆர்எஃப் கம்பெனியை பத்தின டீடைல்ஸ், ஃபினான்ஷியல் டீடைல்ஸ் வந்து எல்லாமே இங்க கொடுத்துருப்பாங்க. எதெல்லாம் மக்களுக்கு ஓப்பனா சொல்ல முடியுமோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்க நீங்க பாக்குறீங்களா ஒரு வேல்யூ 1,19,785. ஸோ இது என்னன்னா ஒரு ஷேரோடைய வேல்யூ. நீங்க எம்ஆர்எஃபோட ஷேரை ஒரே ஒரு ஷேர் நீங்க வாங்கணும் அப்படின்னா உங்ககிட்ட 1,19,000 அமௌண்ட் ஆல்மோஸ்ட் இருந்தாதான் வாங்க முடியும். ஓகே, எல்லா ஸ்டாக்ஸுக்கும் ஒரே மாதிரி ஷேர் இருக்கு. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த இந்த சார்ட் எவ்வளோ போட்டிருந்துச்சு, 913 rupees தான் போட்டிருந்தது. எம்ஆர்எஃப்க்கு வந்து 1,19 rupees 19,000 இருந்தாதான் இது நீங்க ஒரு ஷேரே வந்து வாங்க முடியும். சரிங்களா? அடுத்து டே ரேஞ்ச்னா என்னன்னா, மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. இப்போ மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் நமக்கு ட்ரேடிங் டேஸ். ஓகேவா? மார்க்கெட்டோடைய ஒர்க்கிங் டேஸ். அதுல 9:15 இருந்து 3:30 மணி வரைக்கும், காலையில 9:15 இருந்து ஈவினிங் 3:30 மணி வரைக்கும் தான் மார்க்கெட்ல நம்ம ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ண முடியும். அதாவது ஷேரை நீங்க வாங்கணும் விற்கணும் அப்படின்னா அந்த டைம்ல மட்டும் தான் பண்ண முடியும். ரிமைனிங் எல்லாமே நான் மார்க்கெட் ஹவர்ஸ், நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இந்த டே ரேஞ்சுன்றதை நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கும் இல்லையா, ஏதோ ஒரு வேலையில தான் இந்த ஷேர் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ ஓப்பன் ஆனதுல இருந்து எவ்வளோ லோயஸ்ட் வேல்யூ போயிருக்கு, எவ்வளோ ஹையஸ்ட் வேல்யூ போயிருக்கு, அதுதான் இந்த டே ரேஞ்ச், லோ அண்ட் ஹை. ஓகே, ஸோ லோ அப்படின்றது 1,19,146 rupees வரைக்கும் கீழே போயிருக்கு ப்ரைஸு. அதே நேரம் 1,20,067 rupees வரைக்கும் மேலே போயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு மார்க்கெட் கீழே மேலே இன்னைக்கு டிராவல் ஆயிருக்கு. இந்த டாட் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன விலையில இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. 3:30 மணிக்கு மார்க்கெட் முடிஞ்சிரும்னு சொன்னேன். முடியும் போது என்ன ப்ரைஸ்ல இருக்குன்னா 1,19,785 முடிஞ்சிருக்கு. ஓகே, சரி அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா பார்த்தீங்களா, மார்க்கெட் கேப். இந்த இடத்துல மார்க்கெட் கேப் ருபீஸ்ல க்ரோர் அப்படின்னு போட்டிருக்கு. எவ்வளவு போட்டிருக்கு? 50,802. இதுல ஏதாவது ஆட்ஸ் வந்துட்டு இருக்கும் நடுநாள்ல. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுங்க. ஓகே, இங்க மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், எம்ஆர்எஃப் உடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 50,802 crores. இதோட ஷேர் வேல்யூ அதிகமா இருக்கு, அப்போ கண்டிப்பா இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகமா தான் இருக்கும் அப்படின்ற தாட்ஸ் எல்லாமே வேணாம். அது ஜஸ்ட் ஒரு ஒன் ஆஃப் த ஃபேக்டர், அவ்வளவுதான். இப்போ விலை ரொம்ப கம்மியா இருக்கிற ஸ்டாக்ஸுக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஈவன் அதிகமா கூட இருக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு வேற ஏதாவது ஸ்டாக் வந்து எடுக்கிறேன், விப்ரோ அப்படின்னு சூஸ் பண்றேன். விப்ரோன்றது ஐடி செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பாருங்க எவ்வளோ இருக்கு, 2,19,000 அப்படின்னு காமிக்குதா. பட் அதோட ஷேர் வேல்யூ ஜஸ்ட் 419 rupees தான். ஸோ ஷேர் வேல்யூ அதிகமாக இருந்தால் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் இங்கே நீங்க பார்க்குற எல்லா விஷயம், இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே என்னன்னா ஒரு ஒரு ஃபேக்டர்ஸ். ஓகே, இங்க இப்போ புக் வேல்யூ பர் ஷேர் அப்படின்னு இருக்கு. அதுக்கு என்ன மீனிங்னா, சப்போஸ் இந்த கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, அதாவது திவால் ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 1 lakh இருக்கு, இதோட விலை வந்து 1,19,000 இருக்கு. நீங்க இப்போ வாங்குறீங்க, கம்பெனி வந்து ஏதோ ரீசனால திவால் ஆயிருச்சு அப்படின்னா அதோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்குலாம் மினிமம் இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஓகே,
ஸோ 34,676 புக் வேல்யூ. அப்போ இந்த புக் வேல்யூன்றது பெட்டரா இருந்துச்சுன்னா கம்பெனி மோசமான நிலைமைக்கு போனா கூட நம்ம சேஃபா இருந்துப்போம். அப்ப இதை ஏன் நான் கன்சிடர் பண்ணணும்? ஏன்னா நான் என்னோட சேஃப்டிக்காக நான் இதை கன்சிடர் பண்றேன். அப்ப நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேக்டர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்ற பேர்ல அந்த கம்பெனியை பத்தி நம்ம தேடக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம சேஃப்டிக்காக நம்ம அதை எடுத்தோம்னா நமக்கு பாதுகாப்பா இருக்குமா அப்படின்றத முடிவு பண்ணணும். அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம தேட போறோம். சரிங்களா? ஸோ இது போக நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இந்த ஃபினான்ஷியல் அப்படின்ற செக்மெண்ட்குள்ள வந்தீங்கன்னா இங்க ரேஷியோஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து நிறைய ரேஷியோஸ் இருக்கு. அதாவது அந்த கம்பெனியோட ஃபினான்ஸை நம்ம நிறைய கேட்டகரியா பிரிக்க முடியும். அந்த ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நிறைய ரேஷியோஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ரேஷியோஸ் பேஸ் பண்ணி தான் இங்க நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம கண்டிஷனா எடுத்துக்க போறோமானா கிடையாது. நம்ம மேஜரா இந்தந்த விஷயங்கள் ஒரு ஒரு கேட்டகரியிலையும் இந்த விஷயம் பெஸ்டா இருந்துச்சுன்னா நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். நம்மளோட ஃபில்டர் கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பொதுவாக வந்து உங்களுக்கு ஒரு ஷேரை வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் வரலாம்? இப்போ உதாரணத்துக்கு இந்த ஷேர் வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. கரண்டா வந்து 913 ருபீஸ்ல அது இருக்கு. ஸோ அங்கிருந்து என்ன பண்ணணும்? நீங்க வாங்கிட்டீங்க. அங்கிருந்து மேலே போகணும் இல்லையா? ஒரு ஹையர் ப்ரைஸ்க்கு போகணும். ஒரு இப்போ 913ல இருந்து 922 போகுது. ஒரு 9 ருபீஸ் ஆர் 10 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ வாங்கின விலையிலிருந்து அதிகமான விலைக்கு போனாதான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். சப்போஸ் அது மேலே போகல, கீழே போக ஆரம்பிச்சிச்சு, நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் கீழே போக ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு வந்து லாஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்றேன், டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்ற ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டு அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போகும்ன்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரேட் எடுக்க போறோம். ஜஸ்ட் கம்பெனி நல்ல கம்பெனி அதில் ட்ரேட் எடுத்தா கண்டிப்பா நம்ம ப்ராஃபிட்டபிளா தான் இருப்போன்றது கிடையாது. நம்ம பண்ண போறது ஸ்விங் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் தான், பட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? 10 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரி நம்ம வந்து பண்ண போறது கிடையாது. 6 மந்த்ஸ் இல்லை 1 இயர் மேக்ஸிமம் அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் நம்ம ஹோல்டு பண்ண போறோம். ஸோ அதனால நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிட்டு என்ட்ரி எடுத்தோம்னா நம்ம ஒரு பாட்டம்ல என்ட்ரி எடுக்கும்போது நல்ல ப்ரைஸ்ல நம்மளால வாங்க முடியும். ஓகே, ரைட். ஸோ என்ன சொன்னேன்னா லோயர் ப்ரைஸ்ல வாங்கிட்டு ஹையர் ப்ரைஸ்ல செல் பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து பேசிக்கா ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் வே, நம்ம ஸ்டாக்ஸை வாங்கி விற்கிறது மூலியமா. ஸோ இது போக எனக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவா பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாக்கை வந்து நீங்க பிக் பண்ணணும். இப்போ எம்ஆர்எஃப்லாம் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஸ்டாக்கு. நான் இப்போங்கிறதுக்காக சொல்ல, இதோட க்ரோத் அப்படின்றது ஒரு லாஸ்ட் ஒரு 6-7 டிகேட்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ற பயங்கர ஒரு மூமெண்ட். ஓகேங்களா? உதாரணத்துக்கு நம்ம இதோட சார்ட்டை கூட எடுத்து பார்க்கலாம். எம்ஆர்எஃப் ஷேர் ப்ரைஸ் அப்படின்ட்டு நான் ஜஸ்ட் டைப் பண்றேன். இங்க ஒரு கிராஃப் காமிக்குதுல, இந்த கிராஃப் நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஓவர் த இயர்ஸ் இது வந்து 1995ல ஃபர்ஸ்ட் உள்ள வந்திருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது 1995ல. கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷம் ஆகுது. 28 வருஷத்துல அது எவ்வளவு பர்சன்டேஜ் க்ரோ ஆயிருக்கு அப்படின்னா 5223% வந்து க்ரோ ஆயிருக்கு. அதாவது 2250 ருபீஸ்ல ஆரம்பிச்ச இந்த ஷேர் வந்து ஒரு ஷேர் வேல்யூ இப்போ எவ்வளவு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு? 1,19,000 சம்திங்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்கும் போது ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ். எல்லா ஸ்டாக்கும் இந்த அளவுக்கு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்றது கிடையாது. இவங்க ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் அலோன் கம்பெனியா இருக்காங்க. அந்த அந்த ஃபீல்டுல இவங்க பெஸ்ட்ன்ற ரீசன்னால இதோட ஓவர் பாட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நல்லாவே மார்க்கெட் ஒரு ஹை வேல்யூல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டாக்கை வந்து நம்ம பிக் பண்ணணும். வேல்யூ வைஸ் வந்து நல்லா க்ரோ ஆகும் அப்படின்ற ஒரு விஷன் இருக்கணும். அதுக்கு நம்ம அந்த கம்பெனியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இது நீங்க ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணும்போது நம்ம ஒரு குயிக் என்ட்ரி ஒரு ஒரு சர்டன் பீரியட்ல எக்ஸிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்க செலக்டட் கம்பெனிஸை பிக் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கணும். அது உங்களுக்கு போக போக நீங்க ஒரு ஃபீல்டுல ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு மேல இருக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அதை பத்தின நாலேஜும் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஜென்ரலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனை நீங்க மீட் பண்றீங்கன்னா அவங்க யாரும் என்ன சொல்லுவாங்கன்னா
நீங்க ஷார்ட் டேர்ம் இதை வந்துட்டு எப்போ எது வரைக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்க கேபிட்டலை க்ரோ பண்றதுக்காக தான் நீங்க ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ஆகட்டும், இல்லை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், அதை யூஸ் பண்ணணும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு அமௌண்ட் ஒரு 10 lakhs இல்லை ஒரு 50 lakhs எனக்கு அமௌண்ட் வேணும்னா, அந்த 50 lakhs கிடைக்கிற வரைக்கும் தான் நீங்க டே ட்ரேடிங் பண்ணணும், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாம் நீங்க லாங் டேர்ம்ல தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். பிகாஸ் ட்ரேடர்ன்றதுல இருந்து இன்வெஸ்டரா மாறணும். அப்பதான் லாங் டேர்ம்ல நீங்க எப்படி சொல்றது, ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுன்றது பல எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர்ஸோடைய ஒரு கோட். சரிங்களா? நீங்க ஜஸ்ட் கூகுள் கூட பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிள் யாரை சொல்லலாம்னா, இப்போ ராகேஷ் ஜுன்ஜுன்வாலான்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார், ஒரு டாப் மோஸ்ட் இன்வெஸ்டர் இந்தியாவில். இப்போ அவர் இல்லை, பட் அவர் சொன்ன ஒரு விஷயம் நானும் அதை பார்த்துருக்கேன். லைக் ட்ரேடிங் அதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள கம்பேரிசன் அவர் சூப்பராக சொல்லியிருப்பாரு. நீங்க ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் ட்ரேடர், அதுக்கப்புறம் இன்வெஸ்டரா ஆனாதான் ஹியூஜ் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஃபைன். அப்படி நீங்க இதுல இன்வெஸ்டரா இருந்திருந்தீங்க அப்படின்னா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹிமாலயன் ஒரு மூவ் வந்து இருக்கும். அதுல பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் இப்போ அடுத்த எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொன்னேன், விப்ரோ வந்து சூஸ் பண்ணேன் இல்லையா? ஸோ விப்ரோலையுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த விப்ரோவை பத்தி இப்போ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அதர் பெனிஃபிட்ஸ் இதில் என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கார்பரேட் ஆக்ஷன் ஒரு செக்மெண்ட் இருக்கு இந்த மணி கண்ட்ரோல்ல. ஸோ இதுக்குள்ள போனீங்கன்னா டிவைடன்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் டேட் 17th November. ஸோ டைப் வந்து இன்டரிம்னு இருக்கு. டிவைடன் 3 rupees அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த டிவைடன்னா என்னன்னா, உதாரணத்துக்கு நீங்க இந்த எம்ஆர்எஃப் வந்து வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எம்ஆர்எஃப் கூட எடுத்துக்க வேண்டாம், நம்ம விப்ரோவை எடுத்துப்போமா, இல்லை பிபிசிஎல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல ரொம்ப ரேரா தான் இருக்கும். ஐடிசி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஐடிசி சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஐடிசியோட கார்பரேட் ஆக்ஷன் டேப்ல இருக்கும், இதுல டிவைடன்ஸ். ஓகே, ஸோ இதுல வந்து ஃபைனல், ஸ்பெஷல், இன்டரிம். ஓகே, 3 டைப் இருக்கு. இந்த டேட் ஃபர்ஸ்ட் விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். 30th May 2023 ஃபைனல். அண்ட் டிவைடன் வந்து 6.75 அப்படின்ற ஒரு ரோ வந்து இருக்கு இல்லையா? நீங்க வந்து இந்த ஐடிசியை வாங்கிட்டீங்க. நீங்க யாரு அப்படின்னா, இப்போ ஐடிசியோட ஷேர் ஹோல்டர்ஸ். எப்போ வாங்குனீங்க அப்படின்னா, இந்த டேட்டுக்கு முன்னாடியே நீங்க வாங்கிட்டீங்க. இப்போ May 1st வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. May 1st வந்து ஐடிசியில ஒரு 100 ஷேர் வந்து நீங்க வாங்கிட்டீங்க. இப்போ நீங்க யாரு அப்படின்னா, ஐடிசின்ற கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ். ஏன்னா நீங்க 100 ஷேர் அதில் வாங்கிட்டீங்க இல்லையா? ஸோ நீங்க எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸ். இந்த டிவைடன்றது யாருக்கெல்லாம் கிடைக்கும்னா, இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த டிவைடன் அப்படின்ற விஷயம் வந்து கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, ஒரு ஷேருக்கு இவ்வளோ ரூபா வந்து டிவைடன் அப்படின்றது கிடைக்கும். ஒரு ஷேர்னா இப்போ நீங்க 100 ஷேர் வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தமா? ஒரு ஷேருக்கு வந்து 6.75 அப்படின்னா, ஸோ உங்களுக்கு கிடைக்கும் போது 675 rupees வந்து கிடைக்கும் மொத்தமா. ஸோ இது வந்து ஜஸ்ட் லைஃப்லேயே ஒன்ஸ் அப்படிலாம் கிடையாது. எவ்ரி இயர் வந்து என்ன பண்ணுவாங்க, டிவைடன்ஸ் வந்து வேற வேற கேட்டகரியில கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அது இந்த ஐடிசி மாதிரி கம்பெனிலாம் நிறையவே டிவைடன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க 100 ஷேரை இந்த ஒரு வருஷம் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு எத்தனை டைம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க? 3 டைம் இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஃபார் வந்து 3 டைம் டிவிடெண்ட் வந்திருக்கு. எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே ஒரு 6, 12, 14, ஸோ 15.5 rupees வந்து டிவிடெண்டாவே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு, ஒரு 1550 rupees. உங்க 100 ஷேருக்கு மொத்தமாக 1550 rupees வந்து உங்களுக்கு டிவிடெண்டாவே கிடைச்சிருக்கும் இந்த இயர்ல மட்டும். நீங்க ஜஸ்ட் 100 ஷேர் ஹோல்ட் பண்ணாலே எப்படி கிடைக்குதுன்னா, 1000 ஷேர்ஸ் 10,000 ஷேர் ஹோல்ட் பண்ணவங்களுக்குலாம் டிவிடெண்ட் மட்டுமே எப்படி கிடைச்சிருக்கும்னு பாருங்க. ஏன்னா பிரைஸ் மூவ் ஆனா மட்டும்தான் அது வந்து பெனிஃபிட் அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரி பெனிஃபிட்ஸுமே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிடைக்கும். ஸோ இது எப்படி கிடைக்கும்? என்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வந்து இது ஆட் ஆயிருமா அப்படின்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஆட் ஆகாது. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இது மூவ் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன, டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, ஸோ அந்த மாதிரி சில டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா அவ்வளோ நேரமா, நான் உங்களுக்கு சார்ட்லாம் காமிச்சேன் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டிமேட்ல இன்பில்ட்டா ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் இருக்கு. நீங்க அமௌண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃபண்ட்ஸ் இதுக்குள்ள போயிட்டு நீங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட்டை இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ஆட் பண்ணுவீங்க.
ஸோ அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நீங்க ஆட் பண்ண அமௌண்ட் வச்சு, உதாரணத்துக்கு உங்க பேங்க்ல ஒரு 10 லட்ச ரூபா உங்க அக்கௌண்ட்ல இருக்குன்னா அதுல இருந்து ஒரு 1 லேக்கை மட்டும் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களோட டிமேட் ஆர் ட்ரேடிங்ல இந்த 1 லேக் வந்து விழுந்துருச்சு. இந்த 1 லேக்கை யூஸ் பண்ணி நீங்க ஷேர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஒரு ஷேர் வேல்யூ இப்போ 100 ரூபாய் வித்துட்டு இருக்கு அப்படின்னா இப்போ 1 லேக்கை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், 1000 ஷேர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட்டை இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணுவீங்க. அந்த அமௌண்ட்டை வச்சுதான் ஷேர்ஸ் வாங்குறது, விற்கிறது எல்லாமே நடக்கும். பட் இந்த டிவிடெண்ட் அப்படின்றது உங்களுக்கு இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வந்து ஆட் ஆகாது, டைரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட் போயிடும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த வருஷத்துல மொத்தம் 1500 ரூபா வந்திருக்குன்ட்டு. அந்த 1500 ரூபா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல டிவிடெண்ட் அமௌண்ட், நீங்க இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ன்றதுனால உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை நாங்க டிவிடெண்டா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தருவாங்க. இது ஒரு பெனிஃபிட். ரெண்டாவது போனஸ். போனஸ்னா என்னன்னா, இதுவும் யாருக்கெல்லாம் கிடைக்கும்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் கிடைக்கும். இப்போ வந்து சேம் சினாரியோ, மே மாசம் 20ஆம் தேதி 2016 போனஸ் கொடுத்துருக்காங்க. இது டிவிடெண்ட் மாதிரி எல்லா வருஷமும் இருக்காது, ரேண்டமா அப்பப்போ கிடைக்கும். இப்போ கம்பெனி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, இல்லை சம் சுச்சுவேஷன் வருது போனஸ் கொடுத்தே ஆகணும்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மட்டும்தான் அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும். இது என்ன ஃபார்மெட்ல இருக்குன்னா ரேஷியோ ஃபார்மெட்ல இருக்கு. டிவிடெண்ட் அப்படின்றது பிரைஸ் ஃபார்மெட்ல இருக்கு, பட் போனஸ் வந்து ரேஷியோ ஃபார்மெட்ல இருக்கு. ஸோ இது எப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இப்போ 1:1 அப்படின்றது ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், புரிஞ்சிடும். என்கிட்ட ஒரு 100 ஷேர் இருந்துச்சுன்னா ஒன்ஸ் நான் இந்த போனஸ்க்கு எலிஜிபிள் அப்படிங்கும்போது என்கிட்ட எக்ஸ்ட்ராவா 100 ஷேர் வந்து சேரும். ஏன்னா இது 1:1 போனஸ் ரேஷியோ. அதாவது ஒரு ஷேர் வச்சிருந்தீங்கன்னா ஒரு ஷேர் போனஸ்னு அர்த்தம். இப்போ 100 ஷேர் நான் வச்சிருந்தேன், இந்த போனஸ்க்கு நான் எலிஜிபிள் அப்படின்னா அந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் முடிஞ்சு செட்டில்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் என்னோட அக்கௌண்ட்ல 200 ஷேர்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி 100 ஷேர் இருந்தது, இப்போ 200 ஷேரா மாறி இருக்கும். பிகாஸ் நான் என்னோட ஷேர் ஹோல்டர், நான் ஒரு ஷேர் ஹோல்டர் அப்படின்றதுனால இந்த கம்பெனி எனக்கு போனஸ் கொடுத்துருக்காங்க 1:1 ரேஷியோல. சரிங்களா? இதே 1:2 என்ன அர்த்தம்னா, நீங்க 2 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் வந்து போனஸா கிடைக்கும். ஓகே, இப்போ எவ்வளவு வச்சிருக்கோம், நம்ம 100 ஷேர்ஸ் வாங்கியிருக்கோம். இப்போ எனக்கு எவ்வளவு போனஸா கிடைக்கும், 50 ஷேர் போனஸா கிடைக்கும். ஸோ செட்டில்மெண்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட அக்கௌண்ட்ல போய் பார்த்தா 150 ஷேர்ஸ் அப்படின்னு காமிச்சிட்டு இருக்கும். 100 ஷேர் இருந்த இடத்துல இப்போ 150 ஷேர் கிடைக்கும். இப்போ டிவிடெண்ட் அப்படின்றது இந்த ஃபார்ம் ஆஃப் மணியில நமக்கு ஒரு பெனிஃபிட்டா கிடைச்சிது, கரெக்டா? பட் இந்த போனஸ் அப்படின்றது இந்த ஃபார்ம் ஆஃப் ஷேர்ஸ்ல கிடைக்குது. இப்போ ஷேரா கிடைக்கும் போது நமக்கு என்ன பெனிஃபிட், 100 இப்போ ஒரு இந்த ஷேர் வேல்யூ 1 ரூபாய் ஏறுச்சுன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு 100 ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிட்டு இருந்தது. பட் இப்போ 1 ரூபாய் ஏறுச்சுன்னா நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும், 150 ரூபாய் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நான் 100 ஷேர் வச்ச இந்த இடத்துல இப்போ 150 ஷேரை ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே பெனிஃபிட். ப்ரைஸ் எந்த அளவுக்கு ஏறுதோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட்ல உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும், ஏன்னா ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இது ஒரு வகையான பெனிஃபிட். இது ரெண்டுமே வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஒரு டேட் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இங்க வந்து என்ன வச்சிருக்காங்க, எக்ஸ் டேட் வந்து 30th மே அப்படின்னு வச்சிருக்காங்க. அந்த டேட் முடியும் போது யாரெல்லாம் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த டிவிடெண்ட் கிடைக்கும். இந்த டிவிடெண்ட் அப்படின்னு ஒண்ணு தராங்க, ஸோ நான் இதை பார்த்துட்டு போயிட்டு 30ஆம் தேதி தான் நான் இதை வாங்குறேன் அப்படின்னா அப்ப நான் அதுக்கு ஷேர் ஹோல்டரே கிடையாது. ஏன்னா அது செட்டில்மெண்ட்லாம் நடக்க 2 நாள் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர். ஸோ உங்களுக்கு இந்த டிவிடெண்ட் அப்போ அவைலபிளா இருக்காது. ஸோ இந்த டேட் ஏன் வைக்கிறாங்கன்னா, அந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ள யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி போனஸும் அதுக்குன்னு ஒரு எக்ஸ் டேட் இருக்கும். அந்த டேட்டுக்குள்ள யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த போனஸ்ன்றதும் கிடைக்கும். சரிங்களா? இந்த டிவிடெண்ட்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. இப்போ ஃபைனல், ஸ்பெஷல், இன்டரிம் அப்படின்லாம் இருக்கு. இது என்னன்னா, ஃபைனல்ன்றது இப்போ ஃபினான்ஷியல் இயர்ல ஆஃப்டர் ஃபினான்ஷியல் இயர் கம்ப்ளீட் ஆகும்போது வந்து இது கொடுப்பாங்க. ஒன்ஸ் இது ஃபைனல் டைப்பா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த டிவிடெண்டை கண்டிப்பா கொடுத்துருவாங்க, அதை கேன்சல்லாம் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? பட் இதே ஸ்பெஷல் டைப் இல்லை இன்டரிம் டைப் அப்படின்றது, இதை அனௌன்ஸ் பண்ணிட்டு இதை கொடுக்காம கூட இருக்கலாம், ஜஸ்ட் கேன்சல் பண்றதுக்கான ரைட்ஸ் வந்து கம்பெனிக்கு இருக்கும். பட் ஃபைனல்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது கண்டிப்பா வந்து வந்துடும். நீங்க ஃபர்ஸ்ட் பாப்பீங்க, ஒரு டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க, ஸோ நம்ம கண்டிப்பா வந்து டிவிடெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அது வந்திருக்காது. என்னன்னு பார்த்தா அதை கேன்சல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எதெல்லாம் கேன்சல் பண்ணிட முடியும்னா, இந்த ஸ்பெஷல் அண்ட் இன்ட்ரீமை கேன்சல் பண்ண முடியும். ஃபைனல்ன்ற டைப்ல அனௌன்ஸ் பண்ண டிவிடெண்ட் கண்டிப்பா உங்களுக்கு ரிசீவ் ஆகும். குவான்டிட்டி சைஸ் அதிகமா இருக்குன்ற பட்சத்துல உங்களுக்கு ரொம்ப அதிகமான டிவிடெண்ட் வேல்யூ ரிசீவ் ஆகும்.
ஓகேங்களா? ஸோ இந்த விப்ரோ பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். இந்த டிவிடெண்ட் அண்ட் போனஸ் அதை பற்றிலாம் பேசினதுக்கு அப்புறமா ஓகே நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா விப்ரோ போனஸ் சார்ட்னு போடுறேன். இது எல்லாமே நான் கூகுள் தான் பண்ணியிருக்கேன், நீங்களுமே பார்த்துக்கலாம். இங்கே ஒரு சார்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஹிஸ்ட்ரி ஆஃப் விப்ரோஸ். உங்களுக்கு தெரியுதா தெரில, 1 செகண்ட் நான் இதை சேவ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த இமேஜ். ரைட். ஸோ இதில் வந்து ஒரு 40 இயர்ஸ், கிட்டத்தட்ட 37 இயர்ஸ், ரைட். ஸோ 1980 ஆரம்பிச்சு 2017 வரைக்கும் உள்ள ஒரு சார்ட்டு. இது என்னன்னா 1980 நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. விப்ரோ அப்படின்ற ஒரு ஷேரை வந்து நீங்கள் வாங்குறீங்க. எவ்வளோ ஷேர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா 100 ஷேர் வந்து வாங்குறீங்க. ஸோ அந்த டைமில் அதோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஓகே ஃபேஸ் வேல்யூனா என்னன்னு நான் இன்னும் சொல்ல, நான் அதுக்கு வரேன் தனியாக. ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அந்த டைமில் விப்ரோவோட ஷேர் வேல்யூ 100 rupees. ஓகே, 100 ரூபா, அதுதான் அதோட ஷேர் வேல்யூ. நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? 100 ஷேர் வாங்கியிருக்கீங்க. அப்போ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்? 10,000. ஸோ 1980 10,000 அப்படின்றது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். பட் இருந்தாலும் நீங்கள் அந்த டைமில் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது ஒரு 37 வருஷத்துல அந்த ஷேரோட கவுண்ட் வந்து எவ்வளோ க்ரோ ஆயிருக்கு பாருங்க. 1 crore 92 lakhs. 100 ஷேரா இருந்தது 37 வருஷத்துல 1 crore 92 lakhs இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது எதனால அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் பிரைஸ் மூவ்மெண்ட் விட்டுருங்க. இதுக்கு நம்ம பார்த்த எம்ஆர்எஃப் வந்து என்ன பண்ணிருந்துச்சு, 2000 ரூபா இருந்தது, 1,19,000 வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கை சூஸ் பண்ணா நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றது மேபி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இந்த மாதிரி ஒரு விஷயமும் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கு. 100 ஷேர் நீங்க வாங்குனீங்க, 81ல என்ன பண்றாங்க, போனஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. போனஸ்னா நான் என்ன சொன்னேன், ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். 1:1 ரேஷியோ. இப்போ எவ்வளவு ஷேர் வச்சிருக்கீங்களோ அது அப்படியே டபுள் ஆகும். 100 வச்சிருந்தா 200 ஆயிருச்சு. திரும்ப ஒரு 4 வருஷம் கழிச்சு அகைன் 1:1 போனஸ். இப்போ 200 400 ஆயிருச்சு. 1986ல ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க, என்னன்னா ஸ்டாக் ஸ்பிளிட். நான் என்ன சொன்னேன், 100 ரூபா அப்படின்றது விப்ரோவோட வேல்யூன்னு சொன்னேன். இப்போ அந்த வேல்யூ என்ன ஆயிடுச்சு, பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அது வந்து 10 ரூபான்னு குறைஞ்சு போச்சு. 100 ரூபாய் இருந்தது 10 ரூபா ஆயிடுச்சுன்னா நம்மளோட டோட்டல் வேல்யூ பாதிக்கும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க 100 ரூபாய்க்கு 100 ஷேர் வாங்குறீங்க. ஸோ அப்போ உங்க ஒர்த் வந்து நீங்க வாங்கின அந்த ஷேரோட வேல்யூ டோட்டல் ஒர்த் 10,000 rupees. ஸோ 1985 அப்போ உங்ககிட்ட எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கு, 400 ஷேர்ஸ் இருக்கு. ஸோ அப்போ வரைக்குமே விப்ரோட வேல்யூ 100 ரூபா தான். இப்போ உங்க ஷேரோட ஒர்த் என்ன அப்படின்னா 40,000. ஓகேவா? சடனா வந்து இந்த 100 ரூபா அப்படின்றது பிரேக் டவுன் ஆகி 10 rupees ஆயிருச்சு. இப்போவும் உங்ககிட்ட 400 ஷேர்ஸ் தான் இருந்துச்சுன்னா அப்போ டோட்டல் ஒர்த் எவ்வளவுதான் இருக்கும், 4,000 தான் இருக்கும். 40,000 இருந்த ஒர்த் வந்து 4,000 மாறிச்சு அப்படின்னா அது வந்து நாட் ஃபேர்ல, அப்படியா மாறக்கூடாதுல்ல, கரெக்டா இருக்கும். ஸோ இங்க ஃபேஸ் வேல்யூ பிரேக் டவுன் 100ல இருந்து 10ன்னு மாறும்போது 400 இருந்த ஷேர் கவுண்ட் என்ன ஆகும் அப்படின்னா 4,000 மாறிடுச்சு. ஓகே, ஸோ அப்படி 4,000 மாறும்போது 4,000 இன்ட்டு 10, ஏன்னா 10 தான் இப்போ கரண்டா விப்ரோட வேல்யூ இந்த 1986ல. இப்போ அதே 40,000 தான் டோட்டல் ஒர்த். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இயர் 400 குவான்டிட்டிஸ் 100 rupees இருந்தது, அப்பயும் 40K தான் ஒர்த்து. இப்போ 4,000 குவான்டிட்டிஸ் 10 rupees, அதே 40K தான் ஒர்த்து. அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த வேல்யூ ஸ்பிளிட் ஆன ரீசன்னால, பிரேக் டவுன் ஆன ரீசன்னால உங்களுக்கு ஸ்டாக் வந்து மல்டிப்ளை ஆயிடுச்சு. இது டிவைட் ஆயிடுச்சு, 10 டைம்ஸ் டிவைட் ஆச்சு, இது 10 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிடுச்சு டு மெயின்டைன் த சேம் நெட்வொர்க். ஓகேங்களா? ஸோ இப்போ 1986 உங்ககிட்ட எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கு, டோட்டலா 4,000 ஷேர்ஸ் இருந்து இருக்கு. ஸோ அகைன் 1 2 3 4 டைம்ஸ் 1:1 போனஸ் கிடைக்குது டிஃப்ரெண்ட் பீரியட்ல.
ஸோ ஆக மொத்தம் ஒரு 15 வருஷத்துல 100 ஷேரா இருந்தது 64,000 ஷேரு. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டைம் ஃபேஸ் ஸ்பிளிட் நடக்கும்போதும் சரி, போனஸ் கிடைக்கும் போதும் உங்களோட ஷேர் மட்டும்தான் க்ரோ ஆயிருக்கு. இது போக இங்க நான் டிவைடண்ட்டை வந்து ஆட் பண்ணவே இல்லை. ஒரு சைடு டிவைடன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருந்திருக்கும். 100 ஷேர் இருக்கும்போது ஒரு 10 ரூபா இல்ல ஒரு 5 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 500 ரூபா தான் டிவிடன் அப்படின்ற பேர்ல கிடைச்சிருக்கும். அதே இந்த இயர்ல உங்களுக்கு ஒரு 5 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, அப்ப எவ்வளவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும்? 20,000 ரூபாய் டிவிடெண்டாவே கிடைச்சிருக்கும். இப்ப இங்க வந்து உங்களுக்கு 5 ரூபா அனௌன்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, க்ரோர்ஸ் கணக்குல வந்து உங்களுக்கு டிவிடன் மட்டுமே கிடைக்கும். ஸோ இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதோட ஒரு பவர். ஓகே, ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஸ்டாக் வாங்கினோம், ப்ரைஸ் ஏறினா மட்டும்தான் நமக்கு பெனிஃபிட் அப்படின்லாம் இல்லை. நிறைய விஷயங்கள் இருக்கு அண்ட் எல்லா பெனிஃபிட்மே இருக்கு. ஸோ நல்ல ஸ்டாக்கை பிக் பண்ணி அதை நீங்க இந்த மாதிரி லாங் டேர்ம் ஒரு 20 வருஷம் 25 வருஷம்லாம் ஹோல்டு பண்றீங்கன்னா ஒரு ஹியூஜ் பெனிஃபிட் வந்து அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஏதோ ஒரு எஃப்டி 10 வருஷம் போடுறோம் 15 வருஷம் போடுறோம்ன்றதுக்கு பதிலாக ஒரு நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணி இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸும் நீங்க ஃபண்டமெண்டலா அனலைஸ் பண்றதுக்கு கத்துப்பீங்க. சரியா? ஓகே ஃபைன், நம்ம திரும்ப இங்க வந்துடலாம். ரைட். ஓகே, ஸோ இதான் வந்து நார்மலா தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் விஷயங்கள். நமக்கு என்ன எப்படி, ஏன்னா அல்டிமேட்டா நம்ம ப்ராஃபிட்காக தான் வரோம் இல்லையா? ஸோ என்னென்ன வகையில நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கலாம்? ப்ரைஸ் ஏறுறது மூலியமா ப்ராஃபிட் கிடைக்கலாம், ஒன்று டிவிடெண்ட் கொடுக்கறது மூலியமா ப்ராஃபிட் கிடைக்கலாம், இல்லை போனஸ் கிடைக்கும் போது நமக்கு ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். ஷேர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ப்ராஃபிட் வரும். இப்போ இந்த ஸ்பிளிட் சொன்னோம் இல்லையா, ப்ரைஸ் வந்து உடையிறது, ஸோ அதெல்லாமுமே இருக்கு. அது என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம எடுத்து பார்ப்போம். ஃபேஸ் வேல்யூன்னு ஒரு விஷயத்த பத்தி பேசணும், அது என்னன்னு சொல்லிடுறேன். ஐடிசியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நீங்க ஒரு ஷேர் வாங்கணும்னா 455 ரூபாய்க்கு வாங்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே யாருன்னா ரீட்டைலர்ஸ். ஓகே, அதாவது டெம்பரரியா நம்ம இதை வாங்கி அதை ஹோல்டு பண்ண போறோம். இதோட ஒரிஜினாலிட்டிக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. இது ஒரு ஷேரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை நான் வாங்குறேன். நான் ஒரு ரீட்டைலர் ஆர் இன்வெஸ்டர், ஏதோ ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன். நமக்கு எந்த விலையில கிடைக்கும்னா இந்த விலையில தான் கிடைக்கும், 455 ரூபாய்க்கு. பட் இந்த கம்பெனிக்குன்னு ஒரிஜினலா ப்ரொமோட்டர்ஸ் ஆர் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாத்துக்கும் என்ன விலையில இந்த ஷேர் இப்போ அவங்க ஹோல்டு பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, இந்த ஃபேஸ் வேல்யூன்ற விலையில தான் அவங்களுக்கு வந்து ஷேர்ஸ் வந்து இஷ்யூ ஆயிருக்கும், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே. இதோட ஃபேஸ் வேல்யூ என்ன? ஜஸ்ட் 1 ரூபி. இப்போ அவங்க ஒரு ஷேர் வச்சிருந்தாங்கன்னா அதோட மதிப்பு வந்து 1 ரூபா தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஏன்னா ப்ரொமோட்டர்ஸ், ஒரிஜினல் ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப் த கம்பெனின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இந்த மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர்ஸை வச்சிருப்பாங்க. நம்ம இந்த ஷேர் ரிலீஸ் பண்றாங்கன்னா இந்த கம்பெனியோட என்டையர் ஷேர்ஸுமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வராது. மேஜர் ஹோல்டிங்ஸ் எல்லாமே கம்பெனியும் அண்ட் அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் தான் வச்சிருப்பாங்க. மீதி இருக்கிற அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸை தான் வந்துட்டு நமக்கு ஷேர் மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணி ரீட்டைலர்ஸை அதை வாங்க வைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஃபேஸ் வேல்யூன்றது ஒரு கம்பெனியோடது. மார்க்கெட் வேல்யூ என்ன வேணாலும் இருக்கலாம், பட் ஃபேஸ் வேல்யூ ஃபிக்ஸ்டா இருக்கும். இப்போ இது இன்னைக்கு 455 ரூபா இருக்குன்னா நாளைக்கே இது 460 ரூபா போகலாம், இல்லை 450 ரூபா போகலாம், அது மாறிட்டே இருக்கும். பட் ஃபேஸ் வேல்யூன்றது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இது ஒரு 10 ரூபா இருக்கும்போது அது உடஞ்சு 5 ரூபாய்க்கு வந்திருக்கலாம், அது திரும்பவும் 2 ரூபாய்க்கு வந்திருக்கலாம், அதுலேருந்து 1 ரூபாய்க்கு வந்திருக்கலாம். பட் இதுக்கும் கீழே அதால போக முடியாது. இதுதான் லீஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த ஃபேஸ் வேல்யூன்ற மேக்ஸிமம் 1லேருந்து ஒரு 100 ருபீஸ் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். நம்ம விப்ரோல பார்த்த எக்ஸாம்பிளுமே 100ல இருந்துச்சு, 100லேருந்து என்னாச்சு 10 ஆச்சு, 10ல இருந்து உடஞ்சு 5 ரூபா அந்த மாதிரி 2 ரூபா அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ அங்கிருந்து மேபி அது ஸ்டில் 2 ருபீஸ்லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஃபேஸ் வேல்யூன்றது யாருக்கு கிடைக்கும்னா ஒரிஜினல் ப்ரொமோட்டர்ஸ். நம்மளால இந்த விலைக்கு வாங்க முடியாது. நம்ம வாங்கணும்னா இந்த மார்க்கெட் ப்ரைஸ்ல தான் வாங்கி ஆகும். ஓகே ரைட்.